வணக்கம். நான் உங்க அஜய் சார். இவர் பாருங்க, ரொம்ப பேசுறாரு ஸ்டாலின். இவர் பாருங்க ஸ்டாலின், இவர் போட்டோ போடுறேன் பாத்தீங்களா? இது யாரும் தெரியுதா? ரொம்ப பேசுறாரு. துப்பாக்கி பார்த்தா இவருக்கு பயம் நினைக்கிறேன். துப்பாக்கி பார்த்ததே இல்லை நினைக்கிறேன். காட்டுன்னு பார்த்தா நீங்க சுவ கூட வேணாம், துப்பாக்கி எடுத்து காட்டுங்க பார்த்தா வேற பார்த்ததே இல்லை. துப்பாக்கி எல்லாம் ரொம்ப பயமுறுத்தணும் வரலாம். ரொம்ப ஆனா ரொம்ப திமுக ஆப்போசிட் ரொம்ப பேசுறாரு. 5 கால ஆண்டா திமுக எங்க போயிருந்துச்சு? என்ன பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும் அவ்வளவு வலியுறுத்துறாங்க. 4 வருஷம் போயிடுச்சு. 4 வருஷம் பொங்கல் வரல. அந்த டயத்துல எல்லாம் கண்ணு கட்டிட்டாங்க. திமுக கண்ணு கட்டிட்டாங்க. சரி, யாரு அதிமுகவோ எதிர்கட்சிங்க எல்லாரும் சேர்ந்து திமுக கட்சியோட எல்லா நிர்வாகிக கண்ணையும் கட்டிட்டாங்க. இப்போ கண்ணை திரைய கட்டிட்டு நான் இப்பதான் பாக்குறேன் மக்களை, அதனால பொங்கலுக்கு பைசா 3000 கொடுக்குறேன்னு ஓவா 3000 ஓவா எதுக்கு ஓட்டுக்கா? இதே டைலாக் தான் 4 வருஷமா கண்ணு தெரியல மக்கள்லாம். ஸ்டாலின் சொல்றாரு இன்னைக்கு ஓட்டு வேண்டுறதுக்கா 2500 ரூபா கொடுக்குறாரு. நீங்க என்ன 3000 ரூபா கொடுக்குறீங்க? என்ன 4 வருஷம் இங்க புரிஞ்சு வருஷம் வருஷம் பொங்கல் வருதுல, இந்த நீப்பு வராது. என்ன பிப்ரவரிக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபா 30 நாள் வர மாதிரி உங்களுக்கு திமுக ஆட்சி இருந்துச்சுன்னா பொங்கல் கரெக்டா ஓட்டு வர வருஷம் வருமா? கெட்ட வாரத்தில் திடீர்னு ஓடி போயிருங்க. ரொம்ப பேச ஸ்டாலின் பாத்துக்கோங்க. ஸ்டாலின் நான் மரியாதையெல்லாம் பேசல. ஸ்டாலின் பேர சொல்லி கூப்பிட்டேன். உதயநிதி சார் நீங்க பாத்துக்கோங்க. இவர் ரொம்ப திமிரு பிடிச்சாரு. இவருக்கு பயம் தெரியல. திமுக காரணம் யாரும் கேட்டதா துப்பாக்கி எடுத்து நீட்டுங்க. துப்பாக்கியை பார்த்ததில்லை நினைக்கிறேன். பயமுறுத்துறீங்களா? எப்பா கர்நாடக மாநிலம் தமிழ்நாட்டுல பிறந்து விவசாயம் பார்த்து தமிழ்நாட்டுல படிச்சு இருந்தவரு வேற ஒரு ஸ்டேட்ல போய் அந்த ஊர் பாஷைய நுணுக்கமா கத்துக்கிட்டு அங்க போய் போலீஸ் வேலையை பார்த்துட்டு வந்தா உருட்டுறீங்களா? உருட்டு 2 கண்ணாமணி நோண்டி விடுவாங்க. நோண்டி என்ன அந்த கர்நாடக மாநிலத்துல அண்ணாமலை வர்றாங்கன்னா அந்த அந்த ஜூடிஷியல அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் நடுங்குவாங்க. என்ன உனக்கு தெரியாது இன்னும்? ஃபர்ஸ்ட் பக்கத்து மாநிலத்துல போய் பாருங்க, அப்புறம் மார்க்கெட்டுக்கு அப்பம் புள்ள 2 பேருங்க. பஸ் ஃப்ரீங்களா? ஸ்டாலின் பஸ் கேட்க மாட்டீங்களா? பக்கத்து மாநிலம் இங்க இருந்து ஒசூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் கூட இல்ல, 6 கிலோமீட்டர். அத்திப்பள்ளி போய் பாருங்க. பெண்மணிகள்கிட்ட நீங்களா ஃபர்ஸ்ட் மாஸ்க் போட்டுக்கோங்க. இல்ல நீ ஓப்பனா போனாலும் ஒரு நாய் மதிக்காது உங்களெல்லாம் முடியும்னா. என்ன ஃபர்ஸ்ட் போங்க, போயிட்டு பஸ்ல ஏறி பாருங்க. நீங்க பஸ்ல ஏறவே மாட்டீங்க. ஸ்டாலின் பஸ் பிங்க் இருக்கும்போது வேற ஸ்டேட் பஸ் போவீங்களா? அது கர்நாடகா ஸ்டேட் பஸ். உங்கள்ட்ட இருக்கிறதா ஸ்டேட் பஸ் பாஸ் அரசு பேருந்து, அவங்கள்ட்ட இருக்கு கர்நாடகா அரசு பேருந்து. யாரு உச்சம்? என்ன ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் போங்க. அவங்கள பார்த்து என்ன சந்திரபாபு நாயுடு மாநிலத்திலும் பெண்மணிகளுக்கு எல்லா ஆல் ஓவர் என்டையர் ஸ்டேட்ல ஃப்ரீங்க. ஒன்லி டீலக்ஸ் ஏசி பஸ் மட்டும்தான் ஃப்ரீ. இல்ல அறிவிட்டா புரியுதா? கேக்குதா? உங்களுக்கு கேட்காது. பத்திரிகை நம்பர் கேக்குதா? அந்த சிஎம் துணை சிஎம்க்கு இப்ப துணை சிஎம் அவங்க தாத்தா காலத்துல இருந்து இருந்தாராம் இதுல கட்சியில. நான் கெட்டவா திட்டிடுவேன். இப்ப இந்த கருப்பு கோட் சட்டை போட்டதுனாலதான் கருப்பு கோட்டு போட்டதுனாலதான் திட்டதில்ல. அந்த இதுல ஆளாதீங்க சரிங்களா? நிறைய பேர் இருக்காங்க நியாயமானவங்க. கொஞ்சம் மாற்றம் மனுஷ கண் அவங்களெல்லாம் மனுஷனா மாற முடியாது. குரங்குல இருந்து மனுஷனா மாறுது. குரங்காவே இருந்துருக்கீங்க, குரங்கு முன்னாடி போயிட்டீங்க. என்ன கொஞ்சமாச்சும் மனுஷத்தோட தன்மையை ஏற்றுவாங்க, அப்புறம் மனுஷனா மாறலாம். என்ன ரொம்ப அறிவுத்தனமா நடக்காதீங்க சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க.